Tarun Devi and Bogan Sankar in conversation. This is going to be bilingual. It's the transient, the fleeting, the contingent. It is one half of art. The other being the immutable and the eternal. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் கடகடன் நடக்கிற மாற்றங்கள், இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு நிலைத்தன்மை. இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக சொல்லலான்னு நினைக்கிறேன். நவீனம் அப்படிங்கிறத எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத. கடற்கரைக்கு போகிறோம், ஒரு அலை வேகமாக நம்ம காலை தொடுது. தொடுறப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம அடிச்சுட்டு போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே நேரத்தில் நம்மளுடைய கால்கள் தரையில் ஊன்றி இருக்கும். இந்த விதமான ஒரு கான்ட்ரடிக்டரி, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஃபீலிங், இதுதான் நவீனத்தன்மை, நவீன அனுபவம் அப்படின்னு சொல்லலான்னு தோணுது. இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம நினைக்கலாம், இது என்ன ஃப்ரான்ஸ்லேருந்து இருக்கிற டெஃபினேஷனை சொல்கிறோம், மாற்றங்கள் இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ் நவீனத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அதோட தொடக்க புள்ளி பாரதியோட வச்சன கவிதை. ஸோ பாரதி வாழ்ந்த காலகட்டம் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆன்டி கலோனியல் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் தொழிற்புரட்சி, இன்னொரு பக்கம் பிரிண்ட் மீடியாவோட ஒரு பரவல், அப்புறம் நம்ம சொல்லப்போனால் குடிமை சமூகம், ஜனநாயகம், பெண் கல்வி, நவீன கல்வி நிறுவனம், இதோட பரவல், கூடவே ஒரு தேசிய அரசு, மாடர்ன் ஸ்டேட்டோட உருவாக்கத்துக்கான ஒரு கூட்டு முயற்சி. இத்தனை மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் எல்லாமே த மொமெண்ட் ஆஃப் த ப்ரெசன்ட், அதாவது நிகழ்கணம் அப்படிங்கிறதுல பிரதிபலிக்க ஆரம்பித்த ஒரு பீரியடு. பாரதியோட கவிதை அதை தான் கேப்சர் பண்ணுது. அந்த மொமெண்ட் ஆஃப் த ப்ரெசன்ட், அங்கே தான் பாரதி ஒரு துவக்க புள்ளியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா, இந்த மாற்றங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு பிடிமானம். இதை பாரதியில் ஆரம்பித்து இப்போ நம்ம 1930களின் இறுதி, 40களின் தொடக்கத்தில் பிச்சமூர்த்தி, கானாசு போன்றவர்கள், அப்புறம் 1959லேருந்து 65 அந்த காலகட்டத்தில் சிசு செல்லப்பா நடத்தின எழுத்து பத்திரிகையில் எழுதின போயட்ஸ், அப்புறம் பிற்காலத்தில் ஆத்மானாம் வரைக்கும் இந்த மாற்றம், அதுக்கு நடுவில் ஒரு பற்றுக்கோள், இதை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், ஒரு கான்ஸ்டன்ட் ட்ரெய்ட். ஸோ இதை விளக்கிறதுக்கு ஆத்மானாமோட ஒரு கவிதையை நான் வாசிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கவிதையோட தலைப்பே ஒரு முடியாத தலைப்பு, காலம் கடந்த. காலம் கடந்தனா, காலம் கடந்துட்டே இருக்கிறத பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைப்பு. ஸோ அதை வாசிக்கிறேன். இன்றைய கிழமை மறந்து விட்டது, இன்றைய தேதி மறந்து விட்டது, இன்றைய மாதம் மறந்து விட்டது, இன்றைய வருடம் மறந்து விட்டது. சாலையில் செல்லும் வாகனங்கள் மட்டுமே இது 20ஆம் நூற்றாண்டு என்கின்றன. எப்படி கவிதை போகுது, முடியறப்ப மந்திரி பெயர் சூட்டிக்கொண்ட அரசகுமாரர்கள், சொத்து சண்டைகள், பிரியும் குடும்பங்கள், போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, போர், வெறி, கொலை, மிரட்டல், ஜனநாயக சர்வாதிகாரம், சட்ட புத்தகங்கள், ஆழ்ந்து உறங்கும் மனித உரிமைகள், நிலையின்மை, கவலையை மறக்க பத்திரிகைகள், சினிமா, ஜோதிட, சமய இதழ்கள். எதற்கிந்த கவிதை? என் காலடியில் கொஞ்சம் நாய்க்குட்டிக்காக இன்னும் என் நம்பிக்கை நசித்து போகவில்லை, இன்னமும் கொஞ்சம் அன்பு மீதம் இருக்கிறது சொல்லிட்டு அந்த கவிதை முடியுது. இப்போ பார்த்தோம்னா, ஒரே மாதிரி போகிற நாட்கள், தனித்த தன்மையே இல்லாத அன்றாடம், ஆனால் வேக வேகமான மாற்றங்கள், மக்கள் மனதில் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான மாற்றம் தான். அதாவது அரசகுமாரர்கள் இன்னைக்கு மந்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆற நிலைமை. ஸோ இதை சொல்லிகிட்டே வரப்ப, ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு பற்றுறுதி இருக்குது, அன்பு மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. இது ஆத்மானா. சரி, இது ஒரு 1970களில் எழுதப்பட்ட கவிதைன்னு நம்ம வச்சுக்கிட்டா, இப்போ 2024 இந்த வருடம் வந்திருக்கிற ஒரு தொகுப்பில் கிட்டத்தட்ட இதே மாதிரியான வாகனங்கள், இதே மாதிரியான நகர பரபரப்பு, அதில் எழுதப்பட்ட கவிதை ஒன்று இருக்குது. இந்த கவிதையை எழுதினவர் சதீஷ்குமார், ஒரு இளம் கவிஞர். அவரோட கவிதையை வாசிக்கிறேன். நாள் கடத்தல். நகரத்தின் செல்வழி எங்கும் பிளாட்டுகள் விற்பனைக்கு என்ற விளம்பரம், வழி நெடுக நிறைய பாலங்கள், கடக்க முடியாத சாலைகளில் உருள்கின்றன சக்கரங்கள், அப்புறப்படுத்தல் இடையறாது நிகழ்கிறது. ஹாரன் சிக்னல் நிறுத்தி புறப்பட்டு அறைகள், அலுவலகங்கள், சட்ட விதிகள், உணவு நேரம், பணி முடியும் நேரம், முடிந்த பிறகு வழி நெடுக விற்பனைக்கு இருக்கும் நிலங்களின் வழியே, வழி நெடுக இருக்கும் பாலங்களின் வழியே
இந்த நாள் ஓயாமல் கடக்கப்பட்டது. So I also would like to read the translation of the poem in English. Passing the day, all along the city's thoroughfares, billboards advertise plots for sale. Flyovers all along the way, wheels roll down roads that are impossible to cross. Evictions are carried out relentlessly. Horn, traffic signal, stopping again and again, starting again and again. Rooms, offices, regulations, meal times, end of working hours. After the end, through the plots that were also for sale all along the way, and through the flyovers all along the way, the day was passed relentlessly. இது வந்து சமீபத்திய கவிதை அது. ஸோ இந்த கடக்க கடக்க புறப்பட்டு புறப்பட்டு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ரிப்பீட் ஆகிற வார்த்தைகளில் இந்த அன்றாடம் ஒன்றே போலான அலுப்பு தட்டும் அன்றாடம் அது வந்து ரொம்ப அட்டகாசமாக அந்த கவிதையில் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு விஷயம் என்னென்னா, ஆத்மானம் கவிதை சொல்லிக்கு அன்பு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ 2024 அந்த அன்பு எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு வெறுமை, ஒரு விதமான லேட் மாடர்ன் போயம்னு இதை சொல்லலான்னு தோணுது எனக்கு. அப்புறம் இந்த நவீனம் வந்து உருவாக்கின சில உணர்வுகள், குறிப்பாக வந்து ஆங்ஸ்ட், அப்புறம் வந்து அலுப்பு, இந்த எண்ணுயி, அப்புறம் ஏலியனேஷன், அந்நியமாயி இருக்கிறது, டிஸ்ஹார்மனி, மனச்சிதிலம், கழிவிறக்கம், பதற்றம், இது எல்லாமே வந்து நவீன தமிழ் கவிதையில் நம்ம பார்க்க முடியும். மீண்டும் ஆத்மானாமோட ஒரு கவிதை. மீன்களின் கண்கள் நடுச்சாலையில் கொட்டி கிடக்கின்றன. சூரியனின் கூர் கதிர்கள் நாற்புறமும் சிதறுகின்றன. முற்றிய திராட்சைகளின் மிருதுத்தன்மை. நோயுற்ற மூதாட்டி ரிக்ஷாவில் செல்லப்படுகிறாள். ஹூங்கார ரயில் வருகிறது எனக்காக. இந்த முதல் வரியிலே அந்த பாருங்க, மீன்களின் கண்கள் நடுச்சாலையில் கொட்டி கிடக்கின்றன. எவ்ரிதிங் ஹேஸ் மூவ்ட் அரவுண்ட். எதுவுமே அதோட இடத்துல இல்லை. இந்த நகரத்தோட வந்து தன்மை எவ்வளோ தூரம் வந்து நம்மளை எலினேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஆத்மா நம்மளோட கவிதையை சொல்லுது. சுகுமாரனோட ஒரு கவிதை வந்து ஒரு பருவந்த முகம் போல நகரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். பருவந்த முகம் போல, அது ஒரு பார்க்க வந்து கொஞ்சம் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த நகரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பதற்றம் வந்து சமயத்தில் வந்து இயற்கையை கூட வந்து தொற்றிக்கொள்கிறது. இப்போ சுந்தரராமசாமி வந்து பசுவையாங்கிற பேரில் கவிதை எழுதியிருக்காரு. அவரோட கவிதையில் பார்த்தோம்னா இப்படி இருக்கு. இன்று அபூர்வமாய் மேகமற்ற வானம், மிகப்பெரிய சூரியன், ஒரே இரத்த கலங்கள். யோசிச்சு பாருங்க, சூரியனை வந்து இரத்த கலங்கள்னு பார்க்குற ஒரு நவீன மனம். ஏன்னா அந்த பதற்றம் வந்து இயற்கையுமே வந்து தொத்திக்கிற ஒரு தன்மை. அதுக்கப்புறம் நவீன வாழ்க்கையின் பதற்றம் தாண்டி இந்த அரசாங்கம், காவல்துறை, அதுக்கப்புறம் வேற சில நவீன நிறுவனங்கள் சார்ந்ததாகவும் சட்டங்கள் குறித்ததாகவும் நிறைய விமர்சனங்கள் வந்து நவீன கவிதையில் வைக்கப்படுகின்றன. இப்போ வந்து உதாரணமாக இந்த கொடுங்கோல் ஆட்சிகளின் இருண்ட காலங்களை பற்றி நிறைய சில நவீன கவிஞர்கள் வந்து பாடியிருக்கிறார்கள். இப்போ வந்து அனானிமஸ் எழுத்தாளரான பேயோனோட ஒரு கவிதையை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜெர்மன் போயட் பிரெக்டோட ரொம்ப ஒரு ஃபேமஸான லைன்ஸ், இன் த டார்க் டைம்ஸ் வில் தேர் ஆல்சோ பி சிங்கிங், எஸ் தேர் வில் ஆல்சோ பி சிங்கிங் அபவுட் த டார்க் டைம்ஸ். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான வரிகள். கிட்டத்தட்ட இந்த வரிகளோட உரையாடுற மாதிரி ஒரு இன்டர்டெக்ஸ்டுவலா பேயோன் வந்து ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. இருண்ட காலங்களில் பாடல் இருக்குமா? இருக்கும். அது கொடுங்கோலர்களின் புகழை பாடுவதாக இருக்கும். இருண்ட காலங்களில் பாடல் இருக்குமா? இருக்கும். அது மரண ஓலத்தை அடக்க பயன்படும். இருண்ட காலங்களில் பாடல் இருக்குமா? இருக்காது. தடை செய்யப்பட்டிருக்கும். பாடுவது தேச துரோகமாயிருக்கும். ஸோ இந்த இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி வந்து நவீன தமிழ் கவிதையோட ஒரு உத்தி. பேயோன் போன்ற சில கவிஞர்களின் கவிதையில் நம்ம இதை பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து கடவுள், அற்புதம் போன்றவை வந்து இன்னைக்கு இருக்கா, இந்த வாழ்க்கையில் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ பரபரத்த அன்றாடத்தில், சிக்கலான யதார்த்தத்தில் நம்ம அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அற்புதங்கள் நடப்பதே கிடையாது. மனுஷபுத்திரனோட ஒரு கவிதை, அற்புதத்துக்கு முந்தைய கணங்கள் எப்பயுமே இருக்கு, ஆனால் அற்புதங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வரும். வந்து அதே போலவே வந்து ரவி சுப்பிரமணியனோட ஒரு கவிதை, துடிதுடிக்கும் சன்னதி சுடர்களை, நாத வெளிகளை எல்லாரும் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்ம ஒரு ப்ரீமாடர்ன் பீரியட்லேருந்து வந்தாச்சு, ஆனால் எங்கே போகிறோன்னு தெரில, எல்லாரும் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. அபியோட ஒரு கவிதை இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது. போய் சேரும்போது பெரும்பாலும் இருட்டி இருக்கும்.
அதாவது நம்ம நவீனத்தோட இலக்கு, இந்த ப்ராக்ரஸ், இதெல்லாம் போகிற இலக்கை நம்ம போகிறதுக்கு முன்னாடி இருட்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு டிசல்யூஷன்மெண்ட், டிஸ்என்சான்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து இந்த கவிதைகளில் வந்து வருது. இப்போ இந்த கடவுளை பற்றி சொல்கிறப்ப பாரதியோட கவிதையில் வந்து கடவுளுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது. ஏன்னா வந்து வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்னு பாரதி சொல்கிறப்ப கடவுள்கிட்ட வேண்டினா கூட எனக்கு வல்லமை தா அப்படிங்கிற மாதிரியான அந்த மனிதரோட இடம் வந்து கொஞ்சம் வந்தால் கூட கடவுளுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் பின்னாடி நம்ம பார்த்தோம்னா ஞானக்கூத்தன் கவிதை அது இதுன்னு வரப்ப கடவுளோட இடம் வந்து முக்கியமாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஞானக்கூத்தனோட மேஜை நடராஜர்னு ஒரு கவிதை, அந்த கவிதையில் எழுதாத பேனா, மூக்குடைந்த பேனா, மூக்குடைந்த கோணூசி, அப்புறம் கழுத்து வைக்கப்பட்ட நாவல், ஒரு எண்ணெய் புட்டி, எல்லாத்தோடையும் சேர்ந்து நடராஜர் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ நடராஜர் வந்து ஒரு பொருளோட பொருளாக, கடவுள் வந்து ஒரு பொருளாக போனதை வந்து நம்ம ஞானக்கூத்தனோட கவிதையில் பார்க்குறோம். அப்போ கடவுள் இல்லை, கடவுள் அப்புறப்படுத்தப்பட்ட உலகத்தில் மனிதர் வந்து இந்த வாழ்க்கைக்கு, நவீன வாழ்க்கைக்கு வந்து ஒரு பொறுப்பெடுத்து கொள்ளும் ஒரு தன்மை. ஆனால் இந்த நவீன மனிதர் ஒரு கோர்வையான கொஹரண்டான மனிதராக இருக்காரா அப்படின்னா இல்லை. அவர் வந்து ஒரு உடைந்த சுயமாக, பிளவுண்ட சுயமாக, ஒரு துண்டுகளாக இருக்கார். ஞானக்கூத்தனோட வந்து இதனால் இந்த இடத்துல வந்து சரியலிசத்தை வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. ஒரு கனவு மாதிரியான ஒரு நிலை, அந்த பிளவுபட்ட நிலையை சொல்ல ஒரு சரியலிசம் வந்து அவருக்கு வந்து துணைக்கு வருது. அவரோட கவிதை ஒன்று இப்படி இருக்கு: விழிக்கிறான் முழங்கால் ஒன்று காணல்ல, பொசுக்கப்பட்டு சதைகளும் எலும்புமாக கிடைப்பதை தெரிந்து கொண்டான். அவனோட உடம்பே வந்து சதையும் எலும்புமா இருக்கு. ஒரு கொஹரண்டான ஒரு செல்ஃப், அந்த செல்ஃபோட சாத்தியமே இந்த வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமயவேல் வந்து வேற மாதிரி இதை சொல்றாரு. இந்த வந்து தனிநபர் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் இங்க இருக்கு, ஆனா உண்மையிலேயே நம்ம தனிநபரா தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் நானே ஆகி நடந்தேன் தெருவில், ஒரு தலை தடுக்கி 100 தலைகளின் மேல் விழுந்தேன், சாரி சாரி என லட்சக்கணக்கில் மன்னிப்பு கேட்டேன். இந்த கவிதையோட தலைப்பு வந்து சுதந்திர பயணம். எப்படி அப்படின்னா, தனித்த பயணம் வந்து இந்த நவீன வாழ்க்கையில ஒரு நம்ம தனிநபர் சுதந்திரம் இதெல்லாம் இருக்கு, ஆனா தனித்த பயணம் சாத்தியம் இல்லை. ஒரு கூட்டா போற பயணத்திலேயே நமக்கு கம்ஃபர்டபிலிட்டி இல்லை. எப்ப பாரு யாரோடையாவது இடிச்சுக்கிறோம், எப்ப பாரு சாரி கேட்கிறோம், கடைசியில் சாரி சொல்ற வாழ்க்கையாவே நம்மளோட வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அர்த்தமற்ற தன்மை, அபத்தம் தொடர்ந்து வந்து கவிதைகளில் பேசப்படுது. நம்ம போகன் சங்கரோட ஒரு கவிதை என்ன சொல்லுதுன்னா, இந்த அபத்தம் வந்து இயற்கையே பற்றிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை இருக்கு. இந்த மனித வாழ்க்கையோட அபத்தம் வந்து இயற்கையுமே இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். வானில் கோடு கிழித்தாற் போல பறக்கும் நாரைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை, கம்பத்தில் வளைந்து வளைந்து உயிர் ஆவேசத்தோடு ஏறும் கொடிக்கு ஒரு அர்த்தமும் இல்லை, பாம்பின் நாக்கு போல வெளியை துழாவும் அதன் கைகளுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை, அந்தகர் செய்வது போல பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பொருளாய் தடவி அதன் அர்த்தத்தை கேட்க முயல்கிறேன். இது வந்து போகனோட கவிதை. வந்து நவீனம்னு வரப்ப பழமையோட என்ன உறவு அது கொண்டிருக்கு, ட்ரெடிஷனோட என்ன உறவு கொண்டிருக்கு, அது வந்து ஒரு முக்கியமான பேசு பொருள். இங்கேயுமே வந்து நவீனத்தில் ஒரு ஆம்பிக்விட்டி, ஒரு இரட்டைத்தன்மை, ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. இப்போ வந்து சி மணி வந்து ஒரு முக்கியமான கவிஞர், நடைன்னு ஒரு பத்திரிகை நடத்திருக்காரு 1960களில். ஒரு இந்த முதன்மை கவிஞர் அவருடைய ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். அன்று மணிக்கதவை தாயர் அடைக்கவும் மகளிர் திறக்கவும் செய்தார் மாறி மாறி, என்றும் புலவர் அடைப்ப கவிஞர் திறப்பார். இது ஆங்கிலத்தில். On the day the mother shut, the girls opened the front door by turns. What the learned close down, the poets fling open always. ஸோ மரபுலேருந்து விடுதலை அப்படிங்கிறது பழைய தலைகளிலிருந்து, யாப்பிலிருந்து, கொடுக்கப்பட்ட கவிதை மரபுகளிலிருந்து விடுதலை, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை முறை, அந்த ஆதிக்க சக்திகளோட அந்த ஹயரார்கி, அதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த ஒரு ஃபியூடலிசம், இதுலேருந்து இருக்கிற ஒரு பிரேக்காவும் இருக்கு. இதை வந்து முக்கியமாக வந்து கவிஞர்கள் சுகிருதராணி, பச்சோந்தி போன்றவர்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. சுகிருதராணியோட ஒரு கவிதை: நீரற்ற ஓடைகளில் நிகழும் கௌரவ கொலைகளிலிருந்து உயிர்த்தழ உணர்ந்து கொண்டோம், கை நாட்டுகளை தடமழித்து ஏடெடுக்க எழுந்து நின்றோம், என்றாலும் என் கருத்த உடல்களிலிருந்து சிந்தப்படுகிற ரத்தமெல்லாம் இத்தேசத்தில் தீப்பற்றி எரிகிறது. ஸோ இந்த மாடர்ன் நேஷன் ஸ்டேட்ல என்னோட ஸ்டேக் என்ன,
எல்லாருமே சிட்டிசன் சப்ஜெக்ட்னு சொல்றோம். பட் எல்லாருக்குமே ஸ்டேக் இருக்கா? இல்லவே இல்லை. சில பேர் ப்ரிவிலேஜாக இருக்காங்க, சில பேருக்கு கிடையாது. அதை வந்து சுகதராணியோட கவிதை தொடர்ந்து வந்து அடையாளப்படுத்துது. போலவே இதோடைய இன்னொரு ஒரு கிளையா இப்போ நம்ம பார்க்குறோம் வந்து இலங்கையில் நடந்த இனப்படுகொலை. அப்போ வந்து அது ஏற்படுத்திய ஒரு கம்யூனிட்டியா, தமிழ் கம்யூனிட்டிக்கு ஏற்படுத்திய ட்ராமா, ஆறாத துயர், ஆறாத ரணம், இது வந்து சேரன் போன்றவர்களோட கவிதைகளில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் மாடர்ன் பொயட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்டென்ஷன் டுவர்ட் ஸ்மால் திங்ஸ், பெரியவற்றிலிருந்து சிறியவற்றுக்கு நகர்தல், பெரிய கரிசனைகள், பெரிய பாடுபொருள்களிலிருந்து சிறியவற்றுக்கு, இறைவனை பாடுவதிலிருந்து சாதாரண நபர்களை பாடுவதற்கு, மகிமைகளை, நாடுகளை, நாட்டு வளங்களை பாடுவதிலிருந்து சின்ன சின்ன பொருள்களுக்கு. திரும்பவும் சீமணியோட கவிதை இப்படிதான் வந்து இருக்குது. சனித்து விட்டது மினி யுகம், ஒழிந்தது நனிபெறும் மனிதர் கொற்றம், இனி மினி மக்கள் காலம், மனிதனை விட்டு மினிதனை பாடு போற்று. மனிதனை வந்து மினிதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இன்றைக்கு வந்து கவிஞர் இசையோட கவிதைகளில் முட்டை பரோட்டா, கொசு மட்டை, ஜிமிக்கி, ஜிலேபி, மொசைக்கல், பேண்டேஜ் துணி, இதெல்லாம் வந்து நவீன கவிதைக்குள்ள வந்தாச்சு. கவிதை எழுதுவதே உயரிய படைப்பு செயல் அப்படிங்கிற நிலைமை மாதிரி கவிதை எழுதுறதுங்கிறது ஒரு பல்பை வந்து ஹோல்டர்ல மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை. தேவதச்சனோட கவிதை இது. கவிதை எழுதுவது என்பது ஒரு குண்டு பல்பை ஹோல்டரில் மாட்டுவது போலிருக்கிறது. ரைட்டிங் எ போயம் இஸ் லைக் ஃபிட்டிங் எ ஃபேட் பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கவிதையை வந்து ஒரு சாதாரண அன்றாட விஷயமா, ஒரு அத்தியாவசியமான விஷயமா அதே நேரத்தில் வந்து தேவதச்சனோட கவிதைகள் வந்து சொல்லுது. இது வந்து ஒரு தரப்பு தான். ஆனால் பல சமயம் இன்னைக்கு இருக்கிற தமிழ் கவிதை வந்து நிறைய படிமங்களை, நிறைய படிம அடுக்குகளை திரும்ப திரும்ப சொல்றதா இருக்கு. அது வந்து சில சமயம் வந்து ஒரு பாறாங்கல் மாதிரியான ஒரு நெக்லஸ் அணிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு தன்மையும் தமிழ் கவிதையில் இருக்கு. எனக்கு வேற சில விமர்சனங்கள் இருக்கு. ஆனா போகன் பேசினதுக்கு அப்புறம் அதை நான் சொல்லலான் இருக்கேன். நன்றி. நன்றி பெருந்தேவி. வணக்கம். இந்த தலைப்பு ஹவு மாடர்ன் இஸ் மாடர்ன் தமிழ் போயட்ரி, ஒரு இன்ட்ரிகேட்டிங் டைட்டில். நம்முடைய நவீன தமிழ் கவிதை எவ்வளவு நவீனமாக இருக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த மாடர்னிட்டிங்கிறத எப்படி டிஃபனைஸ் பண்ணுறது? மாடர்னிட்டியை நம்ம நார்மலாக நாட்டின் பொதுவாக டிஃபைன் பண்ணோம்னா ரேஷனலைசேஷன், இண்டிவிஜுவலைசேஷன், அப்புறம் அர்பனைசேஷன், அப்புறம் ஹியூமனைசேஷன், இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்கள் சொல்லலாம். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, மேடம் சொன்ன மாதிரி கடவுளை பாடுதலிலிருந்து மனிதனை பாடுகிறது, அந்த மாதிரியான ஒரு இந்த மாடர்னிட்டி இந்தியாவுக்குள்ளே அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளே எப்போ வந்துடுச்சு, தமிழ் கவிதைக்குள்ளே எப்போ வந்துச்சு அப்படி நம்ம யோசிக்கலாம். இது வந்து மாடர்ன் தமிழ் பொயட்ரி அப்படிங்கிறது. அப்புறம் இந்த மாடர்ன் தமிழ் பொயட்ரி இஸ் கம்பேர்ட் டு அதர் திங்ஸ், கான்டெம்பரரியாக இருக்கக்கூடிய மற்ற, அதாவது வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய பொயட்ரி அல்லது நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடிய பிற லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய பொயட்ரி, இதோட எவ்வளவு கம்பேரிட்டிவ்லி மாடர்னாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து நான் பெருந்தேவி சொன்னதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் அவங்க சொன்னதை நம்ம திருப்பி பேச வேண்டியிருக்கும். இப்போது அவங்க ஒரு சொன்னாங்க, முதல்ல அந்த இதிலிருந்து கடவுள் பாடுறதுலேருந்து நம் மனிதனை பாடுவது அப்படிங்கிறது தான் முதல்ல மாடர்னிட்டியோட முக்கியமான வேலை. அது நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்ன மாதிரி ரூசோவோட சோசியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் ஆரம்பிக்குது. அதுதான் முதலாக மாடர்னிட்டியோட திறவுகோல். சிந்தனைங்கிறது வந்து பெரிய விஷயங்கள்லேருந்து ஜனங்களுக்கு வருது. இட் கம்ஸ் டு பீப்புள், நாட் ஒன்லி பொலிட்டிக்ஸ், நாட் ஒன்லி பவர், ஈவன் த ஆர்ட்ஸ். கலைகள் எப்போவுமே அந்த சாப்பலில் எழுதி அந்த ஒரு பெரிய பெரிய புராணங்கள் அல்லது மித்ஸ், பைபிளிக்கல் கடவுள்களையும், கிரேக்க கடவுள்களையும், கிறிஸ்தவ கடவுள்களையும், நம்மளுடைய கடவுள்களையும் தான் வரைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்ட்டோட பாதை வந்து மனிதர்கள் பக்கம் திரும்பிச்சு. தட் மீன்ஸ் தன்னை நோக்கி திரும்பு, தன்னை நோக்கி பார்க்கக்கூடிய இதுதான் ரூசோவோட அந்த இண்டிவிஜுவலைசேஷன்ங்கிறதுக்கு ஒன்று. ஈவன் த லா, த பாலிடிக்ஸ் கூட, த லா ஃபார் த பீப்புள் should be made by the people. அந்த லாவை அவாய்ட் பண்ணிக்கணும். இது அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட ஒரு ஃபால் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரெனேசன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 16 இதில் கலை இது எல்லா இடத்துலையும் ரெஃப்ளெக்ட் ஆச்சு. அது அப்படித்தான் நடக்கும். பவரில், பாலிடிக்ஸ், தத்துவத்தில் நடக்கக்கூடிய எந்த சீர்திருத்தமும் பாலிடிக்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும், ஆர்ட்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும்.
ஆர்ட்ல அது வந்து ஓவியங்களை ரெஃப்ளெக்ட் ஆகும், கவிதைகளை ரெஃப்ளெக்ட் ஆகும். கவிதை வந்து இதில் ஒரு ஃப்ராண்ட் ரன்னர் அப்படி தான் நம்ம சொல்லணும். முன்னோடியாக போகக்கூடிய ஒரு இடம். எப்பொழுதுமே அது உணர்ச்சிகளுக்கு ஒரு வழிதாக இருக்கிறதுனால தமிழில் நம்ம கவிதையில் மேற்க உலக கோவிலில் பீட்ஸ் ஆஃப் கிராஸ், அந்த புல்லின் இதழ்கள், விட்மேனோட அந்த கவிதை தான் ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லணும். அதோட பாதிப்பு உலகமளக்கும் பரவுச்சு. நம்மளுடைய பாரதியார் முதற்கொண்டு இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இதுதான் முதல்ல மாடர்ன் திங்கிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது மாடர்ன் பொயிட்ரிங்கிறதுல ஃபார்மேட் இருக்கு. இப்போ புது கவிதை, வசன கவிதைன்னு மேடம் சொன்னாங்க. அந்த வசன கவிதை எழுதுனதுக்கே பாரதிக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சு. நம்ம இதில் அந்த மாடர்னிட்டிக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்ததுங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். அது மாதிரி இப்போ வசன கவிதை தான் பின்னால் புது கவிதையாக மாறுது. இந்த புது கவிதைக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்ததுன்னு நம்ம பதிவு பண்ணணும். புது கவிதைக்கு எதிர்ப்பு இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மேட்டுக்கு மட்டும் உள்ள எதிர்ப்பு இல்லை, அதோட கண்டென்ட்டுக்கும் உள்ள எதிர்ப்பு தான், அந்த சிந்தனைக்கும் உள்ள எதிர்ப்பு தான். அப்போ எல்லா என்ன சொல்றது, எல்லா சிந்தனைகளும் அதற்கான கண்டென்ட் வடிவங்களையும் அதுவே தேர்ந்தெடுத்துக்கிறது. இப்போ நம்ம புதிய சிந்தனைகளை நம்முடைய பழைய வடிவில் பேச முடியாது, செய்யுள் வடிவில், வடிவில் பேச முடியாது. அது வேறு விதமான கலை வடிவங்களை கோருகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ வில் அக்ரி வித் தட். நம்ம இன்னமும் இந்த ஒரு மாடர்ன் திங்கிங்கை, ஒரு மாடர்ன் கான்செப்டை உதாரணமாக எடுத்துக்கலாம். ஒரு எல்ஜிபிடி இந்த மாதிரியான கான்செப்டை செய்யுள்ள பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு அனக்ரானிஸ்டிக்காக இருக்கும், காலத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து பாரதியார் உணர்ந்திருந்தார்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ அந்த காலகட்டம் வந்து மாடர்னைசேஷன் இன்னும் ஒரு இதுதான் நேஷனலைசேஷன். அப்போ தான் தேசியங்கள் உருவாகி வந்துச்சு. பாரதியார் வாஸ் பார்ட் ஆஃப் ஆல்சோ தட். பாரதியார், பாரதிதாசன் இவங்கெல்லாம் பார்ட் ஆஃப் ஆல்சோ தட். இப்போ இந்த விஷயங்கள், இந்த புதுக்கவிதைக்கு தமிழில் நடந்த எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். இட்ஸ் திங் டு பாண்ட்ரோவர். 1970s வரைக்கும் புதுக்கவிதை வந்து ஒப்புக்கொள்ளவே படலை. ஆனால் அதுக்கப்புறம் புதுக்கவிதை தான் கவிதைன்னு ஆயிடுச்சு. நம்ம மரபு கவிதை எங்கேயாவது நீங்கள் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? சமீபத்தில் எங்கே படிச்சிங்க? பாடல் நூல்களை தவிர நீங்கள் வேற எங்கேயும் அதை படிச்சிக்கவே முடியாது. இப்போ புதுக்கவிதை தான் நாம் அப்படின்னு ஆயிடுச்சு. பட் அந்த புதுக்கவிதை நாம்னு ஆகிறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. புதுக்கவிதையில் நான் சொன்ன மாதிரி பாரதி வசன கவிதை எழுதினார். 1934 நான் பிச்சமூர்த்தி பிக்ஷு அப்படின்னு ஒரு கவிதை எழுதுறாரு. அதுதான் முதல் புதுக்கவிதையாக சொல்லப்படுது. அந்த கவிதையை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதில் யாப்பு இல்லை, இசை இல்லை, பொருளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கவிதை வந்து ஒரு தனி மனிதனை பாடக்கூடிய ஒரு கவிதை. அது ஒரு பெரிய ஆட்களை பாடக்கூடிய, தனி மனித இயக்கங்களை பாடக்கூடிய ஒரு கவிதை தான். ஒரு தனி மனித அகத்தேடல்கள் அப்படின்னு சங்க காலத்தில் நம்ம அகப்பாடல்கள் சொல்லக்கூடிய ஒரு கவிதை தான். அது சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அகப்பாடல்கள் தான் தனி மனித அகப்பாடல்ங்கிறத விட இந்த விஷயங்களுக்கு முன்னால் தனிப்பாடல்கள் அப்படின்னு ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. நம்ம மரபிலேயே செய்யுள்ளையே தனி மனித அனுபவங்களை பற்றி பேசக்கூடிய காலமேகம் கொண்ட தனிப்பாடல்கள். இந்த தனிப்பாடல்கள் தான் தமிழில் புதுக்கவிதைகள், நவீன கவிதைக்கு முன்னோடின்னு சொல்லலாம். அதாவது அந்த தனிப்பாடல்கள் வந்து இதை பற்றி பேசுறதில்ல, கடவுளை பற்றியோ அல்லது இயற்கை பற்றிலாம் பேசுறதை விட அன்றாட வயிறு பசி, அவனுடைய காமம், அவன் போய் ஒரு இடத்துல போய் ஒரு பணியார்ட்ட போய் ஒரு ஜமீன்தார்ட்ட போய் காசு கேட்குறான், அவர் இல்லைங்கிறாரு, அவர் திட்டுறான். இப்போ ராஜாவை திட்டுறது நம்ம சங்ககால இதுலையும் இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் கடுமையாக, காலமேகம் வந்து கடுமையாக திட்டுறாரு. அவர் ஒரு இங்கே போகிறாரு. அந்த காலத்தில் வந்து நம்ம சொல்கிறார் இந்த பரத்தைகள் சொல்லக்கூடிய அந்த வேசைகள் சொல்லக்கூடிய அந்த இது வந்து நிறைய இருந்துச்சு. இவர் அவங்க போகிறாரு. ஷி வாஸ் நாட் நல்ல சர்வீஸ் பண்ணல. இந்த மாதிரி அவரெல்லாம் கவிதை எழுதியிருக்காரு. இதெல்லாம் கவிதையில் எழுதுவதற்கு ஒரு காலமேக மாதிரியான ஒரு நபர் வந்து இந்த ஒரு அடாசிட்டி இருந்துச்சு. அது பொலிட்டிக்கலி ரைட் ஆர் ராங்கா இல்லைங்கிறது வேற கொஸ்டின். பட் இட் வாஸ் இந்த கவிதைக்குள்ளே இந்த விஷயங்களை உள்ளே வைக்க முடியும். கவிதைக்குன்னு எப்போவுமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பாடுபொருள், திணை, உரிப்பொருள். இப்போ நீங்கள் பாலையில் தான் நீங்கள் பிரிவை எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் மாறி எதையும் எந்த சூழலையும் எதை பற்றியும் எழுதலாம் அப்படிங்கிறது தான் நவீன கவிதையோட இது. நவீன கவிதை அப்படி சும்மா வர்றதில்லை. நவீன வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. அப்போ நீங்கள் நம்ம சுதந்திரம் பெற்றோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அது ஒரு சுதந்திரம் பெறுகிற வரைக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அது ஒரு கோலாக இருந்துச்சு. சுதந்திரம் பெற்ற வந்தோன்னா எல்லாமே ஒரு சொர்க்கம் கிடைச்சிட மாதிரியான ஒரு நம்மளுக்கு ஒரு இது இருந்துச்சு.
பட் வாட் வாஸ் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ். எனக்கு தெரிஞ்சு 2000 வரைக்கும் வி ஆர் கோயிங். அந்த காலகட்டத்துக்கு கவிதைகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நிராசையும், ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லை, வறுமை, அப்போ தான் இந்திய ஒரு நேஷன் வாஸ் பில்டிங் அப், அதை புல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த புல் பண்ணுற இதுக்குள்ளே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் செத்து போகிறாங்க. ஸோ இதுதான் கவிதைகளை ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ இதை வந்து இந்த கவிதையில் நிராசை தான் மிக அதிகமாக இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி மனச்சிதிலம், அகப்பிரச்சனைகள், வேலையில்லாத திண்டாட்டம், இதுதான் ஆத்மானவமோட கவிதைகள்லாம் அது நிறைய ரெஃப்ளெக்ட் ஆகுது. இதை அதாவது இப்போ நம்ம மரபு கவிதையிலேருந்து புது கவிதைக்கு வந்துட்டோம். ஆனால் மரக்கவிதை விமர்சனம் பண்ணி தான் புது கவிதை வருது. ஆனால் புது கவிதையோட கண்டென்ட்டும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. புது கவிதை என்ன சொல்லுது? தனி மனிதனோட ஒரு கழிவிறக்கத்தான் சொல்லுதுன்னு எழுத்தாளர் சார்வாகன் ஒரு இடத்துல மிக கடுமையான விமர்சனம் வைக்கிறார். அது பிரைமர்லி இட் வாஸ் எ மிடில் கிளாஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த மிடில் கிளாஸோட லிமிட்டேஷன் இருக்குது. அவன் தான் எழுதுகிறான், இந்த புது கவிதையெல்லாம் எழுதுகிறான், அவன் தான் இந்த சிற்றிதழை நடத்துகிறான், குமாஸ்தா ஆக்கள் தான், எல்லாரும் எங்கேயாவது கிளார்க்கா ஏதாவது அந்த மாதிரி இருந்திருப்பான். ஏன்னா அந்த அதுக்கு கீழே இருக்க கிளாஸுக்கு கவிதைக்கான ஆசுவாசம் இல்லை, அதுக்கு மேலே இருந்த கிளாஸுக்கு கவிதை மேலே ஆசை இல்லை. அவன் அதிகபட்சம் கம்பராமாயணம் இப்படி தான் போயிட்டு இருக்கான். ஸோ இந்த மிடில் கிளாஸ் தான் நவீனத்துவத்தை தமிழுக்குள்ளே கொண்டு வரான். ஆனால் அவன் கொண்டு வந்த நவீனத்துவம் மிடில் கிளாஸுக்குரிய நவீனத்துவம் தான். ஸோ இதிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி தான் இடதுசாரிகள்லாம் வந்து வானம்பாடி இயக்கம் மாதிரியான கவிதைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் வேணும், புரட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு இது. ஆக்சுவலாக வானம்பாடி இயக்கம் தான் வந்து கவிதையை, புது கவிதையை ரொம்ப பரவலாக்குச்சுன்னு சொல்லணும். அதாவது அக்செப்டபிள் ஆச்சு எல்லாரும், ஏன்னா அது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. இவங்களோட கவிதைகள் நிராசையும் தனி மனித இதுவும் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு எலைட், ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதே மாதிரி ரொம்ப பரவலாக்குனதுனாலேயே அது ரொம்ப லைட்டாக போயிடுச்சு, ரொம்ப மேலோட்டமாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு ஒரு கிரிட்டிசைசம் இருக்குது. இப்போ புது கவிதையோட நாம் ஆக்குனது, அதாவது புது கவிதை நாம் கவிதை, மரபு கவிதையை வெளியே தள்ளதுங்கிறதுக்கு அந்த வானம்பாடி இயக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். இது வந்து குவான்டிட்டி, அப்புறம் அந்த குவாலிட்டி, அப்புறம் எழுத்து கசடதபர இந்த மாதிரி ஞானக்கூத்தனுடைய கவிதைகள், இந்த கவிதைகள்லாம் வந்து அந்த குவாலிட்டியை, அந்த அழகியல். இப்போ பிரமிழ் வந்து அதை சொல்கிறார், சும்மா புரட்சியை விற்காதீங்க அப்படிங்கிற சொல்கிறார். புரட்சியை விற்றுங்கிறது கவிதை இல்லை, இது சுத்தா செல், அவனோட பட்னியை விற்காத அப்படின்னு சொல்கிறார். நம்ம இல்லை இந்த ஸ்லம் டூரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஸ்லம் டூரிசத்தை நீ பண்ணாத, நீ கவிதையில். நம்ம ஸ்லம் டூரிசம் எல்லா இடத்துலையும் விற்கும். அது ஒரு காலத்தில் வெள்ளைக்காரங்களுக்கு அல்லது மேல்நாட்டங்களுக்கு பல்வேறு விதமான பொழுதுபோக்குல இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்து கண்ணீர் விடுவதும் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். அவங்களோட குற்ற உணர்வை அது கொஞ்சம் சாந்தப்படுத்துச்சு. அந்த மாதிரி விஷயங்களை கவிதைகளை கொண்டு வராதிங்க அப்படிங்கிறாரு பிரமிழ். ஆனால் பிரமிழோட கவிதைகள் மிகுந்த சீற்றம் உடையவை தான், மிகுந்த சீற்றமும் கொதிப்பும் அங்கதமும் உடையவை தான். இப்போ இந்த விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த கவிதை, இப்போ நான் முதல்ல சொன்னேன் ஞானக்கூத்தனோட ஒரு கவிதை இருக்குது. அதாவது இந்த மரபு கவிதையோட போரிடுகிற அந்த புது கவிதைகள், அதை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய கவிதை, அதோட சின்ன இதை மட்டும் வாசிக்கிறார். எதிரெதிர் உலகங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த போராட்டத்துக்கு என்ன விதமாக அந்த போராட்டம் இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த ஞானக்கூத்தனின் எதிரெதிரி உலகம் என்ற கவிதை. எதிரெதிர் உலகம்ங்கிறது என்னங்கிற கவிதை. அவர் ஞானக்கூத்தன் வந்து கொஞ்சம் பழைய நடையில் தான் எழுதுவார். இந்த கவிதை வந்து கண்ணிமையா கால் தோயா தேவர் நாட்டில் அப்படின்னு ஆரம்பித்து அது கடைசியில் முடிகிறது தான் அது பெரிய கவிதை. அது இவனை படித்தேன்னா 1 மணி நேரம் ஆகும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு அந்த பழைய விஸ்வாமித்திரர் கதை இருக்கு இல்லையா, விஸ்வாமித்திரர் வந்து தானே தவம் பண்ணி ஒரு திருசங்கு சொர்க்கத்தை படைக்கிறார், அதாவது தெய்வத்துடன் போரிடுகிறார். அதாவது இந்த இடம் வந்து அவர் எந்த இடத்துல தெய்வம் வைக்கிறாருன்னா, இவங்க சொல்கிறாங்களா தெய்வங்கள்லேருந்து தெய்வங்களை கீழே இறக்கிட்டாங்க, இப்போ வேறு தெய்வங்கள் வராங்க, இப்போ நம்ம இந்த தெய்வங்கள் நம்மளே உருவாக்குறோம். இப்போ விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையும் திரிசங்குவை மேலே அனுப்புகிறார். திருசங்குவை உடலோட சொர்க்கத்தை அனுப்புகிறார். திருசங்குங்கிறது அவருடைய சிஷியன், ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே போயிருந்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டோன்னே இவர் சபிச்சிடறாரு. என்னன்னா இந்திரன் எல்லாம் ட்ரூஸுக்கு வராங்க, சமாதானத்துக்கு வரும்போது அப்படின்னா இவர் இடைப்பட்ட காலத்தில் இவரே ஒரு உலகத்தை, ஒரு சொர்க்கத்தை நிர்மாணித்து அதை திரிசூங்க வச்சுட்டு இருக்கார். இப்படி இருந்தால் உலகம் சரிப்படாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு ட்ரூஸ் சமாதான நடவடிக்கை வருது. அதாவது பிரம்மன்ட்ட சொல்கிறார்,
நீ படைச்ச உலகம் இருக்கட்டும், நான் இடையில ஒரு 10 நாளில் ஒரு தற்காலிக உலகம் சிருஷ்டித்தேன், அதுவும் இருக்கட்டும், அந்த உயிரினங்களும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது சொல்றார். அது என்னென்ன உயிரினங்கள் அப்படிங்கிறார். மயிலுக்கு வான்கோழி, புலிக்கு பூனை, குதிரைக்கு கழுதை, குயிலுக்கு காக்கை, கவிஞர்களுக்கு என்னாலும் பண்டிட்ஜிகள், பண்டிதர்கள். இந்த மரபொழி கவிஞர்களுக்கு எதிராக குயிலும் காக்கையும் அப்படிங்கிற ஒப்பைக்கு கவிஞர்களுக்கு எதிராக பண்டிதர்கள், பண்டிட்ஜிகள் அப்படிங்கிறார். அது ஒரு விதமான கத்திக்கூத்து. இவங்க தான் அது ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு. இப்போ அந்த இடம் இருக்கு. நம்ம புது கவிதை கண்டென்ட் இதாக இடைப்பட்ட காலத்தில் நம்மகிட்ட போக்கில் வந்து நிறைய இந்த வெஸ்டர்ன் இப்போ டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்ட் இருக்கு, பால் நீளம் இருக்கு. இந்த பால் நீளத்தின் பாதிப்பு இடைக்கால காலத்தில் 1980s அப்புறம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பே செலுத்துச்சு. சீமணி சொன்னாங்க. சீமணி ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது செமினல் போயட்ஸ் ஆஃப் திஸ் எரா அப்படின்னு சொல்லலாம், நவீனத்துவத்தின் ஒரு எரா அப்படின்னு சொல்லலாம். அவரோட 2 கவிதையில் அவங்க சொன்ன ஏற்கனவே ஒரு கவிதைகள் வாசிச்சாங்க. அப்போ அதே மாதிரி இன்னொரு கவிதையில் வந்து அதை இப்படி சொல்றார். சீர்மணி வந்து இந்த வேஸ்ட்லேண்டை தமிழ் ஏறக்கு ஒட்டி தமிழில் நரகம் அப்படின்னு ஒரு நீண்ட நெடுங்கவிதை எழுதியிருக்கிறார். இந்த இவங்களோட சீமணியோட ஒரு கவிதை நான் வாசிக்கிறேன். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 1970s எழுதுனது. அது எவ்வளவு ப்ரொஃபட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா நம்ம நவீனத்துவத்துக்கு முன்னேறவே இல்லையா அப்படின்னு ஒன்று நமக்கு தோணுது. ஏன்னா 1970s என்ன ஒரு நிலை இருந்ததோ அந்த கவிதையை வாசிக்கிறேன். 2 சாதுக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் இருப்பாரும் விரும்பும் செல்வமே என் கடவுள் அப்படின்னு பேசிக்கிறான். ஒரு ஆள் சொல்றார், உன் கடவுள் எந்த கடவுள்? அவ சொல்றான், என் கடவுளா திரை நட்சத்திரங்கள் விரும்பும் திரைப்பதி கடவுள் தான் என் கடவுள். திருப்பதி இல்ல, திரைப்பதி, சினிமா ஐகான்ஸ். These are my gods. 1970s, 2025 இந்த கவிதை இன்னும் வேலிடா இருக்கு. நம்ம நவீனத்துவத்திலிருந்து எங்க முன்னேறி இருக்கோம்? We have stagnated அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அடுத்தாப்புல அதே மினி யுகம்னு இவங்க ஒன்று வாசிச்சாங்க. அதை நான் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே வளர்ந்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெரு ஆளுமைகள்ங்கிறது எல்லாம் உடஞ்சி போச்சு. அதாவது கடவுளை கீழே இறக்கிட்டோம். கடவுள் கீழே இறங்கி விட்டான். நம்ம அவரை இறங்கலை, அவரை தள்ள தான் வேண்டியிருச்சு. ஏறக்குரிய ஒரு 2000 வருஷமா அவர் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் இறங்கின பிறகுதான் நவீனமே உள்ளவர். 17ஆம் நூற்றாண்டு மனிதனை கொண்டு வைக்கிறோம். அப்புறம் மனிதனை கொண்டு வச்சதும் பெருசா இல்லை, 2ஆம் உலகப் போர் வரைக்கும் ஆயிடுச்சு. மனிதன் மேலேயும் அப்புறம் அறிவியல் வருது. அறிவியல் மேலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையின்மை போயிடுச்சு. இப்போ ஆண் ஒரு உச்சத்துல இருந்தான் இல்லையா? ஆண் தான் அந்த கவிஞர் அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்லிக்கிறேன். நானே சொல்லிக்கிறேன் கவிஞர் அப்படின்னா. இல்லைன்னா இவங்களுக்கு கவிதாயனி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், எக்ஸ்ட்ராவா சொல்ல முடியும். சங்க காலத்தில் ஏறக்குறைய 234 260 கிட்ட கவிஞர்கள் இருந்திருக்காங்க. அதில் 30-34 தான் பெண் கவிஞர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆவின் வுட் பி கிளாரிஃபை அந்த. ஆனால் பெண் கவிஞர்களோட இது ஒரு வரவு அப்படிங்கிறது நவீனத்துக்கு பிறகுதான் இங்கே நிறைய வந்துச்சு. ஒன் ஆஃப் தி மேஜர் மார்க்கர்ஸ் ஆஃப் திஸ் வந்து பெண்களோட கான்ட்ரிபியூஷன் நவீனத்துக்கு வந்து மிக அதிகமாக இருந்துச்சு. இப்போ இண்டிவிஜுவலைசேஷன் அப்படிங்கிறதுலேருந்து செக்குலரைசேஷன்லேருந்து இந்த மேல் ஆண் தன்மையிலிருந்து பெண் தன்மைக்கு இலக்கியம் மாறுது. பெண்கள் தங்கள் இலக்கியத்தை அல்லது நவீன இலக்கியத்தை அகவப்படுத்திக்கிறது, தன்மையப்படுத்திக்கிறது. இதுதான் நவீனத்தோட மிக முக்கியமான மார்க்கர் நினைக்கிறேன். கடவுள்கிட்ட இருந்து மனிதனுக்கு, மனிதனிலிருந்து ஆண் அப்படிங்கிறதுலேருந்து பெண்ணுக்கு அப்படின்னு. இப்போ பெண்ணில் இருந்து போய் அப்போ 3ஆம் பாலினர் அந்த இடம் வந்துட்டோம். இப்போ போஸ்ட் செக்ஸ் பீயிங் அப்படிங்கிற பெருந்தேவி ஒன்று சொல்கிறாங்க. அது ஆணும் கடவுள் போய், ஆண் போய், தலைவர்கள் போய், இந்த தனிப்பாடல்கள் தான் ஜமீன்தார்கள் தான் பாடுபொருளாக இருந்தார், பாட்டுடை தலைவர்களாக இருந்தார். இப்போ பாட்டுடை தலைவன் தலைவியெல்லாம் போய் இப்போ நம்ம இருக்கிற உலகம் வந்து இயந்திரங்களின் உலகம், புரோகிராம்ஸ். இதுதான் நவீனம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடுச்சு. சோசியல் மீடியாவோட ஒரு காலம்.
இந்த சோசியல் மீடியாவில் இதை பற்றி இவங்க பெருந்தேவியோட ஒரு கவிதை இருக்கு, நான் படிச்சு சொல்றேன். அதாவது பெருந்தேவியோட ஒரு கவிதை, இலக்கிய கூட்டம் ஒன்றில் மைக் பிடித்து உரையாற்றியது. இது ஒரு கவிதை. கவிதைகள் பற்றி நிறைய கவிதை எழுதியிருக்கிறாங்க. நான் சொன்ன பெருந்தேவி சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி சம்மப் பண்றது கேட்டார். நான் கடவுளை மறுக்கிறேன், கடவுள் மறுப்பை மறுக்கிறேன், கடவுள் அவர் பாட்டுக்கு பழைய மனைக்கட்டை ஓரத்தில் உட்கார்ந்திருக்கட்டும் என்கிறேன், மனைக்கட்டை ஓரத்தில் உட்கார்ந்திருக்கட்டும் என்கிறேன். தீவிர இலக்கிய சாமிக்கு பஜனை பாட மறுக்கிறேன், அன்பை வலியுறுத்துகிறேன், அன்பை எழுத்தில் கொட்டி முழக்காதீர்கள் என்கிறேன். காதுகள் டமாரமாகி வெகுகாலமாகிவிட்டது. உங்கள் ஆண் எழுத்தாளர்கள் வெர்சஸ் பெண் எழுத்தாளர் ஆட்டம் அழுத்து விட்டது. இது பின்பால் உயிரிகளின் காலம். காலையில் கிழவனாக, மதியம் பெண்ணாக, முகநூலில் ஃபேக் ஐடியாக, இரவில் மிகை இயக்க ட்ரோனாக வாழ்பவர்களின் காலம். நினைவேக்கம், நாஸ்டால்ஜியா, புழுதி சித்திரம் என்கிறேன். இல்லாத இடத்துக்கு போகாத பாதையில் தடதடுத்து ஓடுகிறது பனங்காய் வண்டி. இந்த இன்னும் ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். இது சீமணியோட அவங்க சொன்ன கவிதையை. ஓகே, ஒன் சார். அதாவது இப்போ அந்த ஒரு மைக்ரோ ஃபிகர்ஸ், நம்ம எல்லாருமே அந்த சின்ன சின்ன ஆளுமைகள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுஜாதாவோட ஒரு ஃபேமஸ் கோட் வந்து, எதிர்காலத்தில் எல்லாருக்குமே ஒரு 15 நிமிட புகழ் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த 15 நிமிடம் தான் கிடைக்கும். இதை வந்து இவங்க சொன்னதுதான் மினி யுகம் அப்படிங்கிறது. அந்த மினி யுகத்தை அவர் சொல்றது, சனித்து விட்டது மினி யுகம், அது ஜனித்து விட்டதில்லை, சனிங்கிறதுல சொல்ற, சனித்து விட்டது மினி யுகம், ஒளிந்தது நனி பெரும் மனிதர் கொற்றம். பெரிய மனுஷங்களோட இது முடிஞ்சு போச்சு. இனி மினி மக்கள் காலம். மனிதனை விட்டு மினிதனை பாடு. மனிதனை மினிதனை ஆக்கிட்டார். இனி என் பேச்சை கேள், ஏ என்னை எனக்கு தெரியும், என் பேச்சை குனிந்து கேள், நான் ஒரு மினி மேதை. மேதை ஆனா ரொம்ப குட்டி மேதை. கேள்வி இதுல ஒரு கேட்கலாமா மேடம்? ஒரு நிமிஷம், டைம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. இங்கே ஷார்ட்டாக கடிகார பிரச்சனை. ஓகே, நான் அரவிந்தன், சென்னை பல்கலைக்கழகத்துலேருந்து வரேன். சென்னை பல்கலைக்கழகம். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது உங்கள் உரையாடல். எனக்குடைய கேள்வி வந்து ரொம்ப ஷார்ட். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த நவீன கவிதைகளில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கும்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கவிதை எழுதுமா, சாட் ஜிபிடி, நிறைய சில பேர் கவிதைகளை வந்து ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மனித மனத்தோட ஸ்பார்க் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு அகாடமிக்காகவும் இருக்கிறதால ஒரு பேப்பர் வாசிக்கிறப்ப, இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கேன்வாஸில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. பார்க்குறப்பவே தெரியும் எது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுதுது, எது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அது தேர்ந்த கண்களுக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி தேர்ந்த வாசகர்களுக்கு ஒரு கவிதை வந்து சாட் ஜிபிடி எழுதுதா, கவிஞர் எழுதா, இன்னைய வரைக்கும் அந்த அந்த ஒரு கோடு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் அடுத்த கேள்விக்கு முன்னாடி எனக்கு நேரம் இருந்தால் ஒரே ஒரு விஷயம் வந்து போகனுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மறுக்கிறேன் அவர் சொன்ன ஒரு கருத்தை, கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். போகன் வந்து சொல்கிறாரு, வானம்பாடி இதில் வந்து அரசியல் இருக்குது, தமிழ் சிறுபத்திரிகை மரபில் வந்து அரசியல் வந்து இல்லாமல் ஒரு நிராசை, தனிமனித, அதை நான் வந்து கடுமையாக நான் மறுக்கிறேன். இது வந்து ஒரு விதமான ஒரு கற்பிதம், அது இது ஒரு மித். அது பார்த்தா நம்ம சி மணியே வந்து நடைபாதை மனிதர்களை பற்றி எழுதுறாரு, என்ன அரசியல் இல்லை. அதே மாதிரி ஞானக்கூத்தன் வந்து மகான் காந்தி மகான் மாதிரி அந்த தேசிய அரசியல் எந்த அளவுக்கு பொய்த்து போய் கீழே போயிருக்கு, எந்த அளவுக்கு அந்த கனவுகள் வந்து வெளியே போயிருக்கு, தேசிய கனவுங்கிறது எவ்வளோ அடிமட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மகான் காந்திங்கிறதே வந்து காந்திங்கிற ஒரு ஐக்கனே எப்படி கீழே போயிட்டாருங்கிறத வந்து கவிதை, அதெல்லாம் வந்து கவிதை இல்லையான்றது. இன்னொன்று, ஆத்மா நாம் அத்தனை கவிதைகள் எழுதியிருக்காரு எமர்ஜென்சி பீரியடை பற்றி.
ஆனால் என்னென்னா திரும்ப திரும்ப ஒரு பொய்மை ஒன்று இருக்குது. என்னென்னா வானம்பாடி கவிஞர்கள் வந்து நிறைய அரசியல் எழுதுகிறாங்க, சிறுபத்திரிகை மரபினர்கள் வந்து அரசியலே எழுதாமல் ஏதோ அவங்க வந்து வீட்டுக்குள்ளே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறாங்கன்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அவங்க போதுமான அளவு எழுதாமல் இருக்கலாம், பெரும்பாலான கவிதைகள் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அரசியலை கட்டாயம் தமிழ் சிறுபத்திரிகை மரபு சிற்றிதழ் மரபு வந்து எதிர்கொண்டிருக்கு அப்படிங்கிறத நான் பதிய நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குமான ஒரு கேள்வி. புது கவிதை தமிழுக்கு ஒரு நீண்ட மரபு இருக்கிறதுனால நாம் வந்து மரபு கவிதைகளை கற்று உணர்ந்து அதை நிராகரிக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் அப்படியே எழுத ஆரம்பித்துள்ளாமா என்ற கேள்விதான். அவ்வளோதான். இல்லை, இந்த யார் கேட்குறது? எஸ். இல்லை, இந்த உரையாடல், இந்த விவாதம் அப்பவே நடந்துடுச்சு. இப்போ நான் பிச்சமூர்த்தியே மரபு கவிதையெல்லாம் கற்று எழுதினார். ஞானக்கூத்தன் மரபு கவிதையிலேயே புது கவிதை எழுதினார். அதாவது சந்தம், சலை, சீர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லேயே சில எழுதினார். நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன நினைக்கிறேன், புதிய உணர்வுகளுக்கு புதிய கலை வடிவங்கள் தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் என்னுடைய இது. அதனால் நீங்கள் கற்றுக்கலாம், பட் அது நீங்கள் அதோட ப்ரொசோடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீட்டர்ஸ் பற்றிய சந்தம் சலை இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இப்போ பாடமே கிடையாது. 2000 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இப்போ கோ டு எனி காலேஜ் ரொம்ப ஹை இதில் யாராவது ஒருத்தர் இந்த பழைய இதை படிச்சுக்கணும் தான் இருப்பாங்க. ப்ரொசோடிங்கிற பாடத்தையே எடுத்துட்டாங்க. உலகளாவிய போக்கே அதுதான். சில இடங்கள்ல அதுக்கான ஏக்கம் இருக்குது. குறிப்பாக கேரளம் மாதிரியான சில இடங்களில் ஒரு ஏக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஊக்கம். ஆனால் பட் வென் யூ கோன் டு தட், நீங்கள் வந்து ஒரு கலை வடிவத்துக்குள்ளே போகும்போது அது எங்ககிட்ட அதோட காலத்துக்குள்ளேயும் போகிறீங்க. மரபு கவிதைக்குள்ளே போகும்போது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மரபு கவிதையை படிக்கிறதுக்கு பொருள் புரியறதுக்கு அது தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் மை ஆன்சர் டு திஸ். ஐ திங்க் பெருந்தவி வில் ஆன்சர் த. ஸோ மரபு கவிதை, மரபு அப்படிங்கிறது வந்து வெறும் தலை, சந்தம், யாப்பு மட்டுமே இல்லை. மரபு அப்படிங்கிறது இப்போ சங்க இலக்கியத்தில் இருக்கிற மெட்டஃபஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது, அதில் இருக்கிற அந்த டயலாஜிக் இமேஜினேஷன். பேராசிரியர் தமிழவன் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த கூற்று அப்படிங்கிறது வந்து சங்க கவிதையில் எப்படி இருந்தது, இன்னைக்கு நவீன கவிதையில் எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து நவீன கவிதையில் வந்து சங்க கவிதையோட தொடர்ச்சி. சங்க கவிதை, பக்தி மரபு, இதோட தொடர்ச்சியாக தான் நவீன கவிதை இருக்குன்னு நினைக்கிறேன். மரபு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பல அர்த்தங்கள் பொதிந்த ஒரு சொல். அப்படி பார்த்தா மரபுல தான் நவீன கவிதை, தமிழ் நவீன கவிதை இருக்கு. வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாலும் இந்த மரபை வந்து மறுத்து இங்க இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேம், என் பேர் அரவிந்த். எனக்கு ஒரு கேள்வி இருக்கணும். நீங்கள் சொன்ன கவிதையிலையும் சரி, போகன் சங்கர் சொன்ன கவிதையிலையும் சரி, கவிதை புலவர், கவிஞர் புலவர், கவிஞர் பண்டிட்ஜி. அதாவது வந்து இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இலக்கியவாதி, இலக்கணவாதி. இலக்கியவாதிகள் வந்து தொடர்ந்து நம்ம அதுக்குன்னு கொடுத்த லிமிடேஷன்ஸை உடச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை இலக்கணம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத உடச்சிக்கிட்டே இருக்காங்க. இலக்கணவாதிகள் வந்து அதை கட்டமைச்சிட்டே இருக்காங்க. இது எப்படி, அதாவது இலக்கணவாதிகள் வந்து மொழி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க, இலக்கியவாதிகள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டமைப்புகளை உடச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு சின்ன பதில், இதை வந்து நம்ம இலக்கிய விமர்சகர்கள், எழுத்தாளர்கள்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? எப்பயுமே அவங்க வந்து ஒரு விதமான மீனிங், அந்த அர்த்த தளங்களை வந்து பல லேயர்ஸ் இருக்கு இல்லையா போயிட்ரிக்கு, அர்த்த தளங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து முயல்றாங்க. ஆனா தொடர்ந்து வந்து புதுமை பித்தனே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அவருடைய உரைநடையை பொறுத்து சொல்லியிருக்காரு, உங்களுடைய அளவுகோள்களை தான் என் எழுத்தின் பக்கத்தில் நின்று வைத்து அளந்து கொள்கிறீர்கள் அப்படின்ட்டு. அது மாதிரி கவிதைக்கும் அதை நம்ம சொல்லலாம். அதனால வந்து அந்த புலவர் அப்படிங்கிறது வந்து பல அர்த்தங்களுக்கு இன்னைக்கு வரும். புலவர் அப்படிங்கிறது ஒரு திறனாய்வு கட்டுரையா கூட இருக்கலாம். நானுமே சமயத்தில் அந்த மாதிரி கட்டுரைகளை எழுதியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். ஐ வாண்ட் டு ஆன்சர் தட். அதாவது அனாட்டமி பிசியாலஜி மாதிரி தான். ஒரு மனித உடல் எப்படிலாம் இருக்குதுங்கிறது ஒரு இது இருக்கு இல்லையா, அது நம்ம படிக்கிறோம், கிரேஸ் அனாட்டமி. இதுதான் அது இலக்கியத்துக்கு தான் இலக்கணம். மனித உடலில் என்ன இருக்குன்னு படிக்கிறது இலக்கணம். அந்த அனாட்டமி பிசியாலஜின்னு ஒரு புத்தகம் எழுதி வச்சுக்கிட்டு அப்படி தான் மனித உடல் இருக்குன்னு நினைக்கிறது அது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து அப்போ நான் இலக்கியம் தான் இலக்கணத்தை முன்னகர்த்தி செல்லும். அதுக்கு டெஃபனிஷன்ஸ் அதுதான். அது நம்ம வச்சுக்கிட்டதெல்லாம் அதுதான். தொல்காப்பியர் வச்சுதான் அதுக்கு முன்னால அவ்வளவு புத்தகம் சொல்றாரு. குறிப்பா வந்து கவிதை வந்து மொழி பரிசோதனைக்கான களம். இன்னைக்கு வந்து லாங்குவேஜ்ல எந்த ஒரு ஜான்ராவா இருந்தாலும் அந்த மொழியை வந்து புஷ் பண்றது, எக்ஸ்பெரிமெண்டேஷன் நடக்கிறது கவிதையில தான் வந்து சாத்தியம். அதுதான் நான் சொல்ல வரணும்னு நினைச்சேன்.
பல சமயம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் முன்னாடி நடந்திருக்கு. பிரம்மராஜன் போன்றவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ரெப்ரசன்டேஷனல் நாலேஜ் வந்து தூக்கி போட்டு பண்ணியிருக்காங்க. ஞானக்கூத்தன் பண்ணியிருக்காரு. சரியலிச கவிதைகள் எழுதியிருக்காரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் எதிர்கவிதைன்னு ஒரு முயற்சியை வந்து பண்ணுறோம். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அதையும் ஒரு விமர்சனமாக வந்து சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஒரு நன்றி மேம். ஓகே வச்சுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி.